ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி அவரைக்காய் வத்தல் எப்படி வீட்டிலே ஈஸியாக போடுறதுன்னு பார்ப்போமா. இந்த அவரைக்காய் வத்தல் பொரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வத்தக்குழம்புல போட்டு செய்யறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவரைக்காய் சீப்பாக கிடைக்கிற இந்த காலகட்டங்களில் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்புறமா குளிர் காலத்தில் வந்து நமக்கு வத்தக்குழம்பு வைக்கிறதுக்கும் பொரித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்ல பிஞ்ச அவரைக்காய்களை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப இந்த வெது தெரிகிற மாதிரியான அவரைக்காய்களை தள்ளி வச்சுடுங்க. இது தேவையில்லை, நமக்கு நல்லா இருக்காது நம்மளோட இதில். நல்ல பிஞ்சாக இருக்கிற அவரைக்காய்களாக பார்த்து வாங்கிக்கோங்க. பிஞ்சாக இருக்கிற அவரைக்காயில் இந்த விதை வந்து ரொம்ப அப்படியே ப்ராமினெண்ட்டாக தெரியாது. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதில் எவ்வளோ பெருசாக இருக்குது விதை அப்படின்ட்டு. இந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த தலையும் இந்த காம்பையும் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் ஏதாவது நார் இருந்ததுன்னா அதையும் உரித்து எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து முந்தின நாள் நைட்டு செஞ்சுடுங்க. செஞ்சு உங்களோட கிச்சனில் இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்துலேயோ இல்லை ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு துணியிலையோ பரத்தி வச்சுடுங்க. பரத்தி வச்சிட்டிங்கன்னா இது லேசாக ஒரு வாட்டமாக இருக்கும். இந்த வாட்டமாக இருந்ததுன்னா அடுத்த நாள் நம்ம வந்து உப்பு, இந்த காரப்பொடி, நம்ம என்ன போடுறோமோ அதை வந்து இது நல்லா உள்ளே வாங்கிக்கும். அதுக்காக தான் இந்த நைட்டே வந்து நம்ம காய வச்சு போடுறது. லேசாக காஞ்சிருந்ததுன்னா நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போது இது தண்ணியை சூடு பண்ணி குக்கர்லேயோ இல்லை ஒரு இட்லி பானையிலையோ சூடு பண்ணி ஒரு விசில் அளவுக்கு வச்சு இதை எடுக்க வேண்டியதான். ஒரு வேக்காடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேக்காடு அளவுக்கு இதை வச்சு எடுக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து நான் வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் இதை வேக வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு புளி தண்ணி விட போகிறேன். உங்களுக்கு தேவையானா கொஞ்சம் காரப்பொடியும் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் உப்பும் புளி தண்ணியும் மட்டும் போட்டு இதை ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பாதி உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ அவரைக்காய் இருக்குது இதில். ஸோ இதுக்கு வந்து நம்ம பாதி உப்பு தான் போட போகிறோம். ஏன்னா இது வந்து அளவில் ரொம்ப சுருங்கி போயிடும். அப்போ நம்ம ஆட் பண்ணுற சால்ட் வந்து அப்படியே கான்சன்ட்ரேட் ஆகி ரொம்ப ஜாஸ்தியாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால் பாதி அளவு சேர்த்திங்கன்னா தான் நம்ம அது சுருங்கி வர்றப்ப நமக்கு வந்து கரெக்டான அளவு உப்பாக இருக்கும். பாதியை விட கூட ஒரு இது கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களோட உப்போட கரிப்புக்கு ஏற்றபடி பார்த்து ஆட் பண்ணுங்கள். இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதோ இவ்வளோ உப்பு ஆட் பண்ணால் போதும், சரியாக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் அதை வந்து ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் விட்டுக்கலாம், வடிகட்டி விடணும். இப்போ புளி தண்ணீரையும் ஆட் பண்ணிட்டேன். இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிறப்ப இந்த அவரைக்காய்கள் எடுத்து இதில் போடுவோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இந்த அவரைக்காய்களை எடுத்து இதில் போட்டுடலாம். எப்போவுமே வந்து நல்ல தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம காய் எடுத்து போட்டோம்னா காய் நல்லா வெந்து இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த தண்ணி வந்து கோல்டாக இருக்கிறப்பவே நம்ம வந்து இந்த காய்களை போட்டுட்டோம்னா அந்த வேக்காட்டில் ஒரு சின்ன வித்தியாசமும் அந்த சுவையில் ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கும். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். கரெக்டாக ஒரு வேக்காடு, இந்த பார் பாயில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேக்காடு வந்ததுன்னா போதும். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். வெண்டைக்காய் இந்த காய்கள் வந்து குழஞ்சி போகக்கூடாது. இப்போவே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா டார்க் ஆகுது பாருங்கள். நம்ம 3 நிமிஷத்தில் ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணுவோம். கரெக்டாக இருந்ததுன்னா அப்போவே கூட நிறுத்திடலாம். இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் வெந்திருக்கு, நல்லா கொதிக்குது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு மூடி வச்சிட போகிறேன். இந்த சூடே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது வேகிறதுக்கு. அதனால நான் நிறுத்தி மூடி வைக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் இருக்குது, திறந்து பார்ப்போம். நான் இந்த சூட்லேயே கொஞ்சம் அந்த வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாங்கிறதுனால இதையும் வச்சுட்டேன் உள்ள. இப்போ பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு அந்த கலர்லேயே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. லேசாக ஒரு வேக்காடு, ரொம்ப சாஃப்டாகாமல் ஆனால் அதே சமயம் லேசாக ஒரு வேக்காடு, இதுதான் பதம்.
இப்போ இதை எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு துணியில் பரத்தி மாடியில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நாள் ஆகும் இது நல்லா காயறதுக்கு. இந்த கலக்கலன்னு சுக்க காயணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த அவரைக்காய்களை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாக்கி அந்த புளியும் உப்பு போட்ட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாம்பார் வைக்கிறதுக்கோ இல்லை ரசம் வைக்கிறதுக்கோ குழம்பு வைக்கிறதுக்கோ கரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் புளி போட்டு கரைச்சிட்டோம்னா, இதிலே கொஞ்சம் புளியை ஊற போட்டோம்னா நம்ம வந்து சாம்பார் புளி தேவையான எதுக்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மொட்டை மாடியில் காய வச்சாச்சு. நல்லா 2-3 நாள் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல்ஸ் பிளாக் எல்லாத்தையும் கூட செக் பண்ணுங்கள். இதோட செய்முறை விளக்கம், இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு, என்னோட மற்ற பிளாக் மற்றும் சேனல்ஸ்க்கான அட்ரஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன் எந்நாளும்.